உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நல்லா கலக்கணும், இல்லனா கரையாம கட்டி கட்டியா அப்படியே தங்கிடும். ஐயா, இதுக்கெல்லாம் எதுக்குயா புக்கை பார்த்து சொல்லணும்? பவுடரை போட்டு கலக்குன்னு சொன்னா நான் பண்ண மாட்டேனா? நீ சாதாரணமா செய்யறது வேற செல்வி. இப்போ சீதா கர்ப்பமா இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல இந்த புக்ஸோட கைடன்ஸ் தேவை. நான் சொல்ற மாதிரி செய். அதுல கொஞ்சம் சுகரை போட்டு கலக்கு. சுகர் போட்டேன்யா. செல்வி, அந்த சத்து மாவு கஞ்சி ரொம்ப சூடாவும் இருக்க கூடாது, ரொம்ப சூடு இல்லாமலே இருக்க கூடாது. அப்ப மிதமான சூடுங்களா ஐயா? அது தெரியல, ஆனா புக்ல அப்படிதான் போட்டிருக்கு. சீதா, இந்த பொருள் எல்லாம் ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி நானே வாங்கினது. அப்படியா பாஸ்? ஆமா. அதுல இந்த சத்து மாவு ரொம்ப ஸ்பெஷல். அது வயிற்றில் இருக்கிற பேபியோட வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதான். செல்வி, அத கூட. இந்தாங்கய்யா. சீதா, இந்தா, இத முதல்ல குடி. குடி. ஏய் சீதா, என்ன ஆச்சு? டேஸ்ட் பிடிக்கலையா? வாந்தி வருது பாஸ். சீதா, எக்ஸாக்ட்டா இதுல அதான் போட்டிருக்கு. படிக்கிறேன் கேளு. இந்த சத்துமாவு கஞ்சியை குடித்தால் வாந்தி வருவது போல் இருக்கும். சுவை இல்லாமல் இருந்தாலும் இதில் சத்துக்கள் அதிகம். எனவே இதை முழுமையாக குடிக்கவும். குழந்தை வளர்ச்சிக்கு இது மிக அவசியம். Got it? பாஸ், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். ஆனா இது குடிக்க முடியல பாஸ். சீதா, அடுத்து என்ன போட்டிருக்குன்னு கேளு. ஆரம்பத்தில் கொமட்டும், ஆனால் தொடர்ந்து குடித்து வந்தால் கொமட்டல் நின்று ஆரோக்கியம் பெருகும். குடி குடி. ஏய் சீதா, ஒண்ணு இல்ல குடி 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 சீதா. பாஸ், போதும் பாஸ். ஓகே, குட். இப்போ பழங்களை சாப்பிடு. பாஸ், பழம்லாம் வேண்டாம் பாஸ். இப்பதானே இது குடிச்சேன். நோ நோ, குழந்தையோட ஸ்கின் நல்லா பளபளன்னு இருக்கணும்னா பழங்கள் சாப்பிடணும்னு புக்ல போட்டிருக்கு. முடியல பாஸ். முடியும் சீதா. குழந்தைக்காக நீ நினைச்சேனா கண்டிப்பா முடியும். இது உனக்கு இல்ல, நம்ம குழந்தைக்காக. குழந்தைக்காகனாலும் நான் தானே பாஸ் சாப்பிடணும். சீதா, அதெல்லாம் முடியாது. நீ சாப்பிட்டுதான் ஆகணும். பாவம் ஐயா, கொஞ்சம் நேரம் கழிச்சு கொடுக்கலாம் ஐயா. யார் எதுவும் பேசக்கூடாது.
டாக்டர் சொன்னது மறந்து போச்சா? சீதா ரொம்ப வீக்கா இருக்கா. ராம், சீதா ஜெயிலுக்கு போயிட்டானா எப்படி ராம் இந்த மாதிரி எல்லாம் கவனிப்ப? என்ன அப்படி பாக்குறீங்க? சீதா ஜெயிலுக்கு போக போறது நிச்சயம். அவளோட குழந்தை ஜெயில தான் பிறக்க போகுது. அத மறந்துடாதீங்க. இத பாருங்க, நான் ஜெயிலுக்கு போகும்போது போய்க்கிறேன். அது வரைக்கும் பாஸ் என்ன கவனிக்கட்டும். உங்களுக்கு என்ன இப்போ? அதுக்கு இல்ல சீதா, நீ இந்த மாதிரி சொகுசா பழகிட்டா ஜெயில கஷ்டப்பட வேண்டியிருக்கும்ல. உனக்கு அங்க யாரும் இந்த மாதிரி பணிவிடெல்லாம் செய்ய மாட்டாங்க. என்ன பத்தி ரொம்ப தான் யோசிக்குதிய. என் மேல அவ்வளவு அக்கறை இருந்தா நீங்களும் ஜெயிலுக்கு என் கூட துணைக்கு வாங்கல. பாஸ், செந்தூரன் கேஸ ரீஓபன் பண்ணி அர்ச்சனா ஆண்டிய என் கூட ஜெயிலுக்கு அனுப்பி வைங்க பாஸ். என்ன பத்தி அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. ஆமா ராம், ஜெயில பிரசவம் பார்க்க ஆள் வேணும்ல. இவங்க வேணா சீதாவுக்கு ஒத்தாசையா இருக்கட்டுமே. ஹே மீரா, வேண்டாம். என்ன வேண்டாம்? நீங்க சீதாவை கிண்டல் பண்ணலாம், நான் உங்களை கிண்டல் பண்ண கூடாதா? இவங்க கண்ணு முன்னாடி யாருமே சந்தோஷமா இருக்க கூடாது. அது இவங்களுக்கு பொறுக்காது. ஆமா ஆமா, பொறுக்காது. ஏய், என்னடி சொன்ன? எங்க என்ன பார்த்து சொல்லு. என்னடி சொன்ன? இப்ப என்ன அவ தப்பா சொல்லிட்டா? அவளை ஏன் இப்ப முறைக்கிறீங்க? ராம், நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? ஏதோ டாக்டர் சொன்னாங்கங்கிறதுக்காக இதையெல்லாம் வாங்கிட்டு வந்து இப்படி பாசத்தை காட்டினா நாளைக்கு ஜெயில சீதா பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்க மாட்டா? அது குழந்தைக்கும் நல்லதில்ல, அவளுக்கும் நல்லதில்ல. அது 2 பேரையும் தான் பாதிக்கும். பரவாயில்லையா? இங்க இத்தனை பொம்பளைங்க இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க. நீ போ போ. பாஸ், நீங்க இருங்க பாஸ். நான் ஜெயிலுக்கு போகும்போது பாத்துக்கலாம். இவங்க சொல்றதுக்கு எல்லாம் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க புத்தகத்தை படிச்சு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.